சும்மா பணம் வர்றதில்ல, உங்கள் மேலே தயவு இருந்தால் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். உங்களுக்கு தயவு செய்யும் ஒரு காலம் துவங்கி இருக்கிறது. தேவன் உங்களுக்கென்று குறித்த நேரம் வந்துவிட்டது. இது லேபர் செய்யாததை அவர் ஃபேவர் செய்யும். ஏதாவது ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவன் நேரம் சரியில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். ஆமென். பல பல மாதங்கள், பல ஆண்டுகள் காத்திருந்த காரியங்களுக்காக ஒரு முடிவை அவர் கொண்டு வருகிற ஒரு வருஷம். அதாவது உங்களுக்குன்னு சிலதை வச்சிருப்பார்ல, அதை நீங்க எடுத்துக்கிற வருஷம். தயவின் ராஜ்யமே என்ன தெரியுமா? பயத்தை விதைக்காது, இருக்கிற பயத்தை பிடுங்கி வெளியில போடும். அதுதான் தயவின் ராஜ்யம். ஆமென். மதம் இல்லாத பயத்தை இன்னும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து போடும். தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல வருதுன்னா, தேவனுடைய தயவு உங்க மேல இறங்குதுன்னா, முதல்ல ரொம்ப நாளா இருக்கிற பயம் வெளியில போ. நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு கீழே இல்ல, தேவனுடைய பாசத்துக்கு கீழே இருக்கிறீங்க. ஆமென். அவருடைய தண்டனைக்கு கீழே இல்ல, அவருடைய தயவுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களும் எத்தனையோ ஆட்களும் உங்களுக்கு தீமை செய்யும்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்ய நினைக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். செழிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆண்டவர் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே செழிப்பு வரும். இதுவரைக்கும் தேவ பிள்ளைகள் பேர்ல வராத அளவுக்கு நிலங்கள் வரப்போகும். ஆனா இன்னைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம நீ உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நான் சொல்ல, நீங்கள் சொந்த வீடுகளை கட்டுவீர்கள், நீங்கள் நிலங்களை வாங்குவீர்கள். தயவு உங்களை என்ன பண்ணும் தெரியுமா? ரைட் டைம் இன் தி ரைட் பிளேஸ். தட்ஸ் a favor of God. தயவு என்ன தெரியுமா? அது என்னமோ தெரியல, உனக்கு கொடுக்கணும்னு தோணுது. தயவை நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அநியாயமா தெரியும். ஏன்னா தயவுன்றதே கொஞ்சம் அநியாயமானது தான். தயவு வந்துச்சுன்னா யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், யாருக்கு வராது உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஒரு வருமானமும் இல்லை பிரதர், ஏதோ வாய்க்கும் கைக்கும் போயிட்டு இருக்கு நீங்க சொல்வீங்கன்னா, தேவனுடைய தயவு உங்கள் மேல் வருகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு பண உலகத்தை இது திறக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பின் உலகத்தை இது திறக்கிறது. உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்திற்கான நிரந்தர செல்வங்கள் உங்கள் கையில வர மாதிரி. ஏதோ அப்பப்போ வருது பிரதர், அப்பப்போ வர்றது இல்லை, நிரந்தரமா. This is your year. எல்லாம் சொல்லுங்க, இது ஏன் வருஷம்.